இன்ஸ்பெக்டர், இங்க பாரு. நான் அந்த ராசம்பளத்தை பார்த்தே ஆகணும். அந்த பெரிய மனுஷனை நான் பார்த்தே ஆகணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணியா? யோ இன்ஸ்பெக்டர், அந்த திருட்டு நாய் அம்பளத்தை நான் பார்க்கணும்யா. போவே பார்க்கணும். யோ இன்ஸ்பெக்டர். ஏமா கத்தாதன்னு சொல்றேன்ல. ஏய், கத்துவேன். நான் இப்படிதான் கத்துவேன். ராசம்பளத்தை இப்பவே நான் பார்க்கணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணியா? யோ ராசம்பளம், வாயா. சொன்னா கேட்க மாட்ட, அடிச்சா பல்லெல்லாம் கொட்டிடும். ஏ ராசம்பளம், என்ன பொம்பளை தானே நினைச்சிட்டல? என்ன நீ முழுசா பாத்துட்ட. ஆனா நீ என் குணத்தை முழுசா பாக்கல. பாப்படா பாப்ப. இத கொண்டு போய் வை. வாங்க சார். வணக்கம் சார். உட்காருங்க சார். இருக்கட்டும் சார். வாயா வா. வந்துட்டியா? மவனே இன்னைக்கு உனக்கு இருக்கியா? பாத்தீங்களா சார், என்னமா கத்துறா பாருங்க. எந்த தப்புமே பண்ணாதவ மாதிரி உங்களை தப்பு சொல்றா. நீங்க யாருன்னு எனக்கு தானே சார் தெரியும். சார், பக்காவா 4 செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டேன். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். நான் கொஞ்சம் வெளியில போகணும். நீங்க பாருங்க. சரிங்க சார். சரிங்க சார். வாயா வா. வந்துட்டியா? இன்னைக்கு உனக்கு இருக்கடி மவனே. மேகல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் எந்த தப்பும் பண்ணல. சூப்பர்யா, சூப்பர். அம்பளம், நான் நம்பிட்டேன். நம்பிட்டேன் அம்பளம், நான் நம்பிட்டேன். நீ நல்லவன் தான்ப்பா, நான் நம்புறேன். இத பாரு, பைத்திய மாதிரி நடந்துக்காத. நான் சொல்றத கேளு. நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறேன். கேட்டதெல்லாம் போதும். நீ சொன்னதை கேட்டதுனால தானே நான் இங்க இருக்கேன். இது போதும் எனக்கு. நான் உன்னை வைக்க வேணாம்னு சொன்னல. நான் சொன்னதை ஏன் கேட்கல? சரிதான் இல்ல? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ சொல்லி உன்னை கேட்காம அந்த நகையை வித்திருக்க கூடாதுல்ல? நீங்க எந்த சூழ்நிலையில இதெல்லாம் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. நான் உங்களை புரிஞ்சுக்காம பண்ணிட்டேன். இங்க வாங்கல. இங்க வாங்க மாமா, வாங்க. ஏமாத்திட்டல. ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேயா? என்ன ஏமாத்திட்டல நீ? உனக்கு சார், கொஞ்சம் போறீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க மேகலை, அவருக்கு எதுவுமே தெரியாது. பண்ணதெல்லாம் நான் தான். கவரிங் நகையை மாத்தி வச்சதும் நான் தான். வாடி என் மருமகளே, என்ன பத்தி தெரியாம விளையாடிட்ட. இதுக்கப்புறம் நீ தாங்க மாட்ட. அம்மாடி துளசி, அவளுக்கு வெறி பிடிச்சிருச்சு. கொஞ்சம் தள்ளியே நில்லு. வெறியா இல்ல பைத்தியமா? வெளியில வருவேன், வரும்போது தெரியும். எனக்கு பிடிச்சது வெறியா இல்ல பைத்தியமான. உன்னால எதுவும் பண்ண முடியாது மேகலை. உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் இனிமே அம்பலம் ஐயா பயப்பட மாட்டாரு. உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ. ஏ அம்பலம், நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் யாரு அம்பலம் யாருன்னு விசாலாட்சிக்கு சொல்லுவேன். ஏன் இந்த ஊருக்கே சொல்லுவேன். உன்னை அசிங்கப்படுத்துவேன். உன் மானம் மரியாதை எல்லாம் போயிடும். உன் பொண்டாட்டியும் உன் பெத்த பிள்ளைங்களும் ஏன் இந்த ஊரே உன காரி துப்போம். துப்ப வெப்பேன். துளசி, வா போலாம். நீங்க போங்கய்யா, நான் பேசிக்கிறேன். நீயும் வாமா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. மேகலை, நீ யாரு, எந்த ஊரு, உனக்கு அம்பலா ஐயா எத்தனாவது ஆளு, என்ன சொல்லி நீ அவரை மடக்குனேன்னு எல்லாமே எனக்கு தெரியும் மணிமேகலை.
அர்த்தம் இல்லாம தண்டனையை முடிச்சிட்டு வெளியே வா. ஐயா கிட்ட சொல்லி உனக்கு பொழைச்சுக்க நான் ஏற்பாடு பண்றேன். இல்ல வாழ்நாள் முழுக்க உனக்கு ஜெயில் தான். யோசிச்சு நடந்துக்கோ. வரட்டா? ஏய் துளசி, நீ தாண்டி எனக்கு முதல் எதிரி. ஏய் 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 துளசி, போடி போ. ஏய் துளசி, உன்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு உன்னை நான் வெளியில அனுப்புவேன். அனுப்புவேண்டி, அனுப்புவேன். இது சத்தியம். இங்க பாருங்க, துளசி நல்லவளே இல்ல, ஏமாத்திட்டா. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. இன்னும் ஏன் அவளை வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? வெளியில அனுப்புனீங்கன்னா நான் அள்ளிட்டு போயிடுவேன்ல அவளை. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. என் ஆளை எனக்கு கொடுத்துருங்க பிரதர். பிரதர், நீ சொல்றது சரிதான் பிரதர். ஒரு 2 மாசம் பொறுத்துக்கோங்க. டைவர்ஸ் ஆனதும் துளசி வெளியே வந்துதானே ஆகணும். நானே அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். ஐயோ இங்க பாருங்க பிரதர், துளசி என் கனவு கண்ணி. அப்படிலாம் தப்பா பேசக்கூடாது. நான் தப்பாலாம் எதுவும் சொல்ல பிரதர், உங்களுக்கு ஃபேவரா தான் சொன்னேன். சாரி பிரதர். ஓ, அதான் நான் சொல்றேன்ல, நீங்க சொல்ற மாதிரி நடக்காது பிரதர். ஏன்னா துளசிய சிவா அனுப்ப மாட்டான். என்ன பிரதர் சொல்றீங்க? சிவாவுக்கு துளசியை கண்டாலே பிடிக்கல. எப்ப ஒரு மாதிரி எரிச்சலா காத்துக்கிட்டு இருக்கான். நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் மச்சான் என்ன சாதாரண ஆளா? அவன் மோசமானவன். அவனுக்கு துளசியும் வேணும், ஜனனியும் வேணும், 2 பொண்டாட்டியும் வேணும் அவனுக்கு. ஒரே கல்லுல 2 மாங்காவுக்கு ஆசைப்படுறான் அவன். ஆனா உங்க எல்லார்கிட்டயும் கோபமா இருக்கிற மாதிரி துளசி கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான். பிரதர், நீங்க சொல்றது தப்பு பிரதர். துளசியை கண்டாலே சிவாவுக்கு பிடிக்கல. ரியலி? அட போங்க பிரதர், ஃப்ராடுங்க. உங்க எல்லாரையும் ஜனனியையும் சிவா துளசி 2 பேரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்மள நீங்க இந்த வீடியோவை பாருங்க. இப்போவும் நான் கட்டின தாலியை தான் துளசி கழுத்துல போட்டிருக்கான். அது இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். என்ன பிரதர், சத்தத்தையே காணோம்? இதுதான் உண்மை. அப்ப எல்லாமே நடிப்பா பிரதர்? உலக மகா நடிப்பு. நம்பி ஏமாந்து போவாதீங்க. அப்புறம் நீங்க கழுத்தை பிடிச்செல்லாம் துளசியை வெளியே தள்ள முடியாது. துளசி தான் உங்க கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளுவா. பிரதர், அந்த வீடியோ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க பிரதர். சொல்லுங்க. அது போதும். இத வச்சு கச்சேரி வச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, துளசி மேல கையெல்லாம் வச்சிடக்கூடாது. நாகரிகமா பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. அவளை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஐ வில் டூ ஃபார் யூ. வர பிரதர். இப்போ நாம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ராஜசேகர் பிரதர் பார்த்துப்பார். துளசியை கூட்டிட்டு காஞ்சிபுரத்துக்கு கிளம்ப வேண்டியதுதான். கடவுள் இருக்காண்டா. இப்போவும் நான் கட்டின தாலியை தான் துளசி கழுத்துல போட்டிருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். சொன்னா தப்பா எடுத்துக்காது ஜனனி. எனக்கு என்னமோ துளசி நிரந்தரமா இந்த வீட்டுல தான் இருப்பான்னு தோணுது. அவளே போனாலும் சிவா விட மாட்டான். ஆமா, மாமாவுக்கு யாரு முதல் பொண்டாட்டி? துளசியா இல்ல ஜனனியா? சாரி, ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். சொல்றத பார்த்தா துளசி தான் முதல் மனைவி, அவங்க தான் எனக்கு முதல் அண்ணி. ஓகே ஓகே.
ஜனனி எஸ் கோமா போறா. வாங்க வாங்க. வாங்க போலாம். ஏய் நில்லு. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்பவும் நான் கட்டின தாலியை தான் துளசி கழுத்துல போட்டிருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். சிவா சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் சொன்னாருன்னு உனக்கு தெரியாதா? என்னை காப்பாத்துறதுக்காக கூட அப்படி சொல்லிருப்பாரு. இதுக்கு எதுக்கு கோவப்படுற? இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? அப்போ நீ இங்கதான் இருக்க போறியா? அதான் உன் பிளானா? நீங்க தேவையே இல்லாம பயப்படுறீங்க. நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன், நீங்க தான் சிவாவோட வைஃப். எனக்கும் சிவாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இருக்கவும் முடியாது. திரும்ப திரும்ப நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஓ, எல்லாம் இவங்க வேலைதானா? இங்க பாருங்க, கண்டதுங்களோ சொல்றத கேட்டு நீங்க உங்களை டென்ஷன் பண்ணிக்க வேண்டாம். என்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, என்ன நீங்க நம்பலாம். ஏய், கண்டதுங்கன்னு யார சொல்ற? சொல்லி கொடுத்தவங்கள சொல்றேன். யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்கள தான் சொல்றேன். வேணும்னா போய் சொல்லுங்க. உங்க சண்டைய அப்புறமா வச்சுக்கங்க. எனக்கு முதல்ல பதில் சொல்லு. சிவா ஏன் அப்படி சொன்னாரு? சிவா தானே சொன்னாரு, நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஜனனி, நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ ஏன் இப்படி யோசிக்கிற? சிவா சொன்னதுக்கு துளசி என்ன பண்ணுவா? எதுக்கு எடுத்தாலும் நீ எல்லாத்தையும் பெருசு பண்ற. அத்தை, என்னத்தை இப்படி சொல்றீங்க? சிவா மாமா என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கல்ல? துளசி கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் அவங்க என் வைஃப்னு சொல்லிருக்காரு. அதை எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? சிவாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சிவா தான் என் புருஷன்னு நீ சொன்னியா இல்லையா? அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். அத்த, ரம்யாவும் துளசி ஒண்ணா? அவ உரிமையில சொல்றா, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன உண்மை? சிவா ரம்யாவுக்கு தாய் மாமா மகன். அதே உரிமையில ரம்யா இப்ப சொன்னா ஜனனி விடுவாளா? ரம்யா, நீ சொல்லு பார்க்கலாம். அதானே, ஜனனி ரசிக்கிறாங்களான்னு பாக்கலாமே. ரம்யா சொல்லு. காவேரி, பேசாம போயிடு. என்னாச்சு? ஜனனி, இதோ சிவாவே வந்துட்டான். அவன்கிட்டயே கேளு. சிவா, இவ என்னமோ சொல்றா, என்னன்னு கேட்டு பதில் சொல்லு. என்ன ஜனனி? சிவா, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்பவும் நான் கட்டின தாலியை தான் துளசி கழுத்துல போட்டிருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். யோ மாமா, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கல்ல? நீங்க சொன்னதானே பச்சா, நான் கிராபிக்ஸா பண்ண. நீ அப்படி சொன்னது தப்பா? அவரு வீடியோ காட்டினது தப்பா? ஏய், அந்த சிச்சுவேஷன் அப்படி. நான் எந்த அர்த்தத்திலையும் அப்படி சொல்லல. அதுல எந்த மீனிங்கும் இல்லை ஜனனி, விடு. தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசுப்படுத்தாம போய் வேலையை பாரு. என்ன சிவா, இப்ப கூட நீ துளசிக்காக தான் பேசுற? சிவா, போய் சொல்லாம சொல்லு. ஏன் அப்படி சொன்ன? ஏய், கிறுக்குத்தனமா பேசாத, அசிங்கமா இருக்குதுலாம். இப்ப வேற மேற்கொண்டு வச்சுட்டு போறான். போனுங்க போட்டு கொடுத்தா இப்படிதான் நடக்கும். போனு போச்சு. மாமா, பொறுக்கிக்கோங்க. செதறி இருக்கு பாருங்க. பேசாம போயிடு. ஐயோ, போட்டு கொடுத்தா நமக்கு தான் நஷ்டம். துளசி அதான் சொல்லிட்டு போனா. அம்பளம் பிளான் பண்ணி எங்க அக்காவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டல.
உன்னை விட மாட்டையா? நான் விடவே மாட்டேன். ஏய் வழி விடுறா. யோகி, சி, அசிங்கப்படுத்திட்டல, பதில் சொல்லிதான் ஆகணும். அக்கா வெளியே வந்ததும் குடுக்கிற குடுல உன் குடும்பமே ஆடி போயிடும், பாக்குறியா? என்னது ஆடி போயிருவோமா? நீங்க தான் ராஜராஜ சோழன் பரம்பரையாச்சே. சிரிப்பா இருக்கா? நல்லா சிரிச்சுக்கோ. இனிமே உன் குடும்பத்துக்கு அழுக மட்டும்தான். ஏய் ஒழுங்கா இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கலாம். உன் அக்காவுக்கு பேராசை. என்னவோ உத்தமி மாதிரி பேசுற. அப்படியா? சார் உத்தமராக்கும். நீயே துரோகி தானையா? உன் பொண்டாட்டிக்கு துரோகம் தானே பண்ற? ஏய் மரியாதையா பேசு. என்ன ஏமாத்தி வலையில சிக்க வச்சிட்ட மேகல. ஓ, நான் ஒண்ணு வேணும்னு தப்பு பண்ணல. தெரிஞ்சும் கேட்டதெல்லாம் கொடுத்தேன். அவளுக்கு பத்தல. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. உன்ன மாதிரி ஒரு தப்பானவனுக்கு காவேரிய கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணா பாரு. அதான் தப்பு, பெரிய தப்பு. அம்பலம், இத பாரு. நல்லா இருக்கா? நாளைக்கு போஸ்ட் அடிச்சு ஊரு முழுக்க ஒட்ட போறேன். பார்த்து ரசின. தாசு தப்பு பண்ணாத. மேலும் மேலும் தப்பு பண்ற. வேணாடா. அத நீ யோசிச்சிருக்கணும். தப்பு பண்றதுக்கு முன்னால நல்லா யோசிச்சிருக்கணும் அம்பலம். எங்க அக்காவை ஜெயிலுக்கு அனுப்பணும்ல அநியாயமா. அதுக்கு தண்டனை உங்க மானம் மரியாதை ஊரு முழுக்க சிரிக்கும். கிழிச்சுட்டா ஒன்னும் ஆகாதுன்னு நினைப்பா? லேப்டாப்ல நிறைய வச்சிருக்கேன். என்னைக்காவது நீ மாறிடுவேன்னு சந்தேகப்பட்டுதான் அக்கா அதெல்லாம் போட்டோ எடுக்க சொன்னிச்சு. நிறைய போட்டோ பத்திரமா இருக்கு. நாளைக்கு போஸ்டர்லாம் ரெடி ஆயிடும். எங்க கிட்டே வா. என்னங்க, கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பசி இல்ல, எனக்கு வேண்டாம். வேண்டாமா? எங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க. மதியானம் கூட நீங்க சரியா சாப்பிடலையே. வாங்க. பசி இல்லன்னு சொல்றேனே, புரிஞ்சுக்க மாட்டேன். பசிக்கலன்னா என்ன, கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏண்டி உயிர் எடுக்கிற? ஒரு வேளை பட்டினி கிடந்தா செத்தா போயிருவேன். எப்ப பார்த்தாலும் தின்னு தின்னு கொல்ற. என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா பிரச்சனை தான். என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவ? சிவாவை வேணா கூப்பிடவா? ஒரு மண்ணா கட்டிய மாட்டா. கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியா? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏன் கொல்றீங்க? ஏதோ ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி. என்ன வேணும், என்ன திங்கிறீங்க, காஃபி வேணுமா, டீ வேணுமான்னு? ஏய், ஒரு மனுஷனுக்கு சாப்பிடுறத தவிர 1008 பிரச்சனை இருக்கு. பசிச்சா கேட்க மாட்டான். நான் என்ன ஊமையா? நீ போ, போய் சாப்பிடு. என்ன ஆச்சு? ஏதோ நடந்திருக்கு. என்னம்மா? சாப்பிடுவா, எடுத்து வைக்கிறேன். உட்காரு. இல்ல, நீங்க உட்காருங்க. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. உட்காருங்கம்மா.
சாப்பிடுங்கம்மா. எனக்கு என்ன தெரியும்? வீடுதான் உலகம். யாருக்கும் பசிக்க கூடாது, பசி இல்லாம பாத்துக்கணும். எனக்கு வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே சொல்லாம கோச்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்னால என்ன பண்ண முடியும்? அம்மா, ஐயாக்கு உங்க மேலெல்லாம் கோவம் இல்லம்மா. வெளியே என்னமோ நடந்திருக்கு. உரிமை உள்ளவங்க கிட்ட தானே கொட்ட முடியும். அதனாலதான் உங்ககிட்ட கொட்டிட்டா அவருக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்குமோ என்னவோ. நான் பேசுறேன், நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. எப்படிம்மா நான் மட்டும் சாப்பிடுவேன்? துளசி, நீ என்னன்னு போய் கேளுமா. அவர் முகமே இருண்டு போயிருக்கு. என்னாச்சுன்னே தெரியலம்மா. நீங்க சாப்பிடுங்கம்மா. இல்ல, எனக்கு வேண்டாம். நாளைக்கு போஸ்டர் அடிச்சு ஊரு முழுக்க ஒட்ட போறேன். பார்த்து ரசின. எங்க அக்காவை ஜெயிலுக்கு அனுப்புனல அநியாயமா, அதுக்கு தண்டனை உங்க மானம் மரியாதை ஊரு முழுக்க சிரிக்கும்.